Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவே. டுடே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 85 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டில் வந்து நமக்கு நெகட்டிவ்ல முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து ஒரு 5 டேஸாக நமக்கு வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நெகட்டிவ்லேயே நாஸ்டாக் முடிக்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? யூஎஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்தால் நமக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுனில் இருக்கும். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் இருக்காங்க, ஆனால் பெரிய பாசிட்டிவ்லாம் இல்லை. ஓகேங்களா? ஸோ 13 பாயிண்ட்ஸ் 11 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் இருக்காங்க. ஸோ ஏசியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 191 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பெரிய கேப் டவுனாக இருக்குது. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேற்று 1100 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு 600 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டு தெரியுது. ஆனால் 191 பாயிண்ட்ஸ் வந்து பெரிய கேப் டவுனு. ஸோ மார்க்கெட்டு நம்ம சார்ட்டில் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. 200 பாயிண்ட் நியர்பை 200 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது மார்க்கெட்டு. ஸோ அப்படின்னா நமக்கு வந்து நேற்று முடிஞ்சது வந்து 17,650ங்களா. ஸோ இங்கே இருந்துட்டு நமக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ்னா 450 அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 450 டு 500க்குள்ளே மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து நமக்கு வந்து மேலே அப்சைடு போகிறாங்கன்னா எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ இங்கிருந்து நமக்கு வந்து அப்சைடு போகிறாங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் கொடுத்துட்டு ஒரே நிமிஷம் இங்கேருந்து நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் பாசிட்டிவ் கொடுத்துட்டு திரும்ப பெரிய மூமெண்ட் இல்லாமல் சஸ்டெயின் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து 17,570 அந்த ரேஞ்சில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு திரும்ப எகைன் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 17,400 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து இங்கிருந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போனதுன்னா நமக்கு 17,570 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கிருந்து நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து போனாங்கன்னா நமக்கு வந்து அடுத்த லெவல் வந்து உங்களுக்கு 17,650. ஓகேங்களா? 17,650 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே இருந்துட்டு நமக்கு வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி பிரேக் பண்ணி போகிறாங்கன்னா 17,700. அதை தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து ரேராக தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணல அவங்க வந்து கீழே வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு இங்கேருந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து 17,420 பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் வந்து 17,400 பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 17,350 தான் அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17,400. ஸோ அதை பிரேக் பண்ணி போனாங்கன்னா 17,350. ஸோ இதையும் பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து 17,200 வரைக்கும் வர்றது 17,300 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நான் எதிர்பார்க்குறேன் பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு. ஸோ நான் எதிர்பார்க்குறது இங்கே இருந்துட்டு மார்க்கெட்டு 17,580 வரைக்கும் போயிட்டு
திரும்ப கீழே வந்து 17,420 ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னைக்கு பார்க்கலாம், மார்க்கெட் ஓப்பன் ஆனாதாங்க தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எப்பயுமே வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா டெய்லி ட்ரேடை வந்து முடிச்சிருங்க. கேப் டவுன் கேப் அப்பு நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு கேப் அப்பில் கொடுக்குற ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான உங்களோட எமோஷன்ஸை அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப் டவுனில் 300 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகுது. நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா இப்போ வந்து கேப் டவுனில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே சமயம் நமக்கு வந்து இந்த மாதிரி அன்சர்டனிட்டி டைமில் மார்க்கெட் வந்து 300 பாயிண்ட்ஸ் 200 பாயிண்ட்ஸ்லாம் கேப் டவுன் கேப் அப் சாதாரணமாக போகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து டெய்லி மார்க்கெட் என்னவோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க நம்ம எப்பயுமே சொல்லுவோம். நம்ம வந்து ஓவர் நைட் பொசிஷன் நம்ம எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ நேற்று நான் ஒரு சிலருக்கு நான் கட் பண்ண சொல்லிட்டேன். ஒரு சிலர் வந்து அப்படியே விட்டு வச்சுட்டாங்க. ஸோ அவங்களெலாம் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து பெரிய லாஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன லாஸோ உங்களோட தப்புக்கு அன்னைக்கு டேவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. பெரிய லாஸை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன லாஸை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம வந்து நாளைக்கு திரும்ப மார்க்கெட் வரும், நம்ம திரும்ப என்ட்ரி எடுத்து நம்ம திரும்ப அன்னைக்கு ட்ரேடு நம்ம பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஓவர் நைட் பொசிஷனில் விட்டீங்கன்னா நம்ம வந்து அடுத்த நாள் என்ட்ரி எடுக்கவும் முடியாது. உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலே போயிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஓவர் நைட் பொசிஷன்ஸ்லாம் பெரிய பெரிய பிளேயரு ரொம்ப நாள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ணுறது ஓகே. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறப்போ வந்து பண்ணுறது வேணாம். அது வந்து நம்மளோட கேபிட்டல் வந்து டைம் வேல்யூ வேறு இருக்கும் இல்லையா. டைம் வேல்யூ டே பை டே வந்து அது குறையும். ஸோ அது இல்லாத மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால ஸோ நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமாங்கிறது. ஸோ அதனால் ஓவர் நைட் பொசிஷன் வைக்காதீங்க. ட்ரேட் பண்ண ஸ்டாப் லாஸ் வச்சு தயவு செஞ்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி டைம்லாம் வந்து மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். மார்க்கெட் காலையிலேயே நான் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்ததுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. டே ஃபுல்லாக உட்காராதீங்க. டே ஃபுல்லாக உட்காந்திங்கன்னா நீங்கள் காலையில் எடுத்த அமௌண்ட்டு திரும்ப ஈவினிங் விட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை சக்திவேல்.